அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? யாரும் உற்சாகமா இல்லை. எல்லாம் சத்தமா ஒரு ஓம் சொல்லலாம் பார்ப்போம். என்ன சத்தமா? ஒரு முறை கூட. சரி, உற்சாகமா இருக்கீங்க. இப்போ இவ்வளவு நேரம் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல சில விஷயங்கள் மட்டும் நாம திருப்பி ஒருக்கா பார்ப்போம். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், சனாதனத்தை அழிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? நீங்க பேர் ஒன்றும் சொல்ல வேண்டாம். யார் சொன்னாருன்னு தெரியும் மட்டும் கை தூக்கி பார்ப்போம். இத்தனை பேருக்கு தெரியும், கைகளை போடும். சரி, இப்போ சனாதனத்தை அழிக்க முடியுமா? முடியாது. ஒரேதான், அழிக்க முடியாது. ஆனா நான் எல்லா இடங்களையும் ஒரு விஷயம் கேட்கறது உண்டு. எல்லா மேடைகள்லையும் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவங்களுக்கு சனாதனம் பற்றி தெரியாது. அதனால தான் சொன்னாரு ஒழிச்சுடுவேன் அழிச்சுடுவேன். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஒழிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இப்போ நமக்கு சனாதனம் பற்றி தெரியுமா? தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்க. சனாதனம் ஒழிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. தெரியாது, ஒழிக்க முடியாது நாமெல்லாம் சொல்றோம். நமக்கு சனாதனம் பற்றி தெரியுமா? சரி, கொஞ்சம் பேர் கை தூக்கி இருக்காங்க. மைக் கொடுக்கலாமா? ஹேண்ட் மைக் இருக்குதா? சரி, இங்க யார்ட்டா கொடுங்க. யாரு மாட்டுறாங்க பார்ப்போம். இந்த பக்கம் யார் வாங்குறாங்களோ இங்க கொடுங்க. யார் யார் சனாதனம் பற்றி சொல்ல போறாங்க? சனாதனம், சனாதனம்னா அது அழிக்க முடியாது, தோன்றாதது, அழியாதது, ஏற்றுக்கொள்ளது, மாறாதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையுடைய அர்த்தம் சனாதன கொள்கை என்ன சொல்லும்? நமது வாழ்க்கை முறை இதுவரைக்கும் பெரியோர்கள் சொன்னதை இப்போ ஒவ்வொரு முனிவரும் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தையில சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தையை வச்சு நம்ம வாழறோம். அந்த என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? ஏதாவது இருக்கட்டும், ஏதாவது இருக்கக்கூடாது. என்ன வார்த்தை? எது அழிக்க முடியாது, எது சனாதன கொள்கை, எது அழியாதது. நாம சனாதன கொள்கை அழிக்க முடியாதுன்னு சொல்றோம், சனாதனத்தை அழிக்க முடியாதுன்னு சொல்றோம். சனாதன அழியாத கொள்கை எது? நாம தர்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தர்மத்தையே அழிக்கணும்னு சொல்லும் பொழுது அது சொல்லிட்டு போட்டு அழிச்சுக்க மாட்டான், அது வேற விஷயம். நாம அதை எது நமக்கு அழியாத கொள்கை எது? நம்முடைய அழியாத கொள்கை எது? தர்மத்தோடு வாழ்வதுதான். தர்மத்தோட வாழ்றதுன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தர்மம். இடத்துக்கு ஏற்றவாறு தர்மம் மாறும், மனிதனுக்கு ஏற்றவாறு தர்மம் மாறும். இப்போ நம்முடைய கோவில்ல பூஜை பண்றவ சட்டை இல்லாம இருந்து பூஜை பண்ணுவாங்க. ஹரித்வார் ரிஷிகேஷ்ல போனா, பத்ரிநாத் கேதார்ல போனா நல்ல கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு மேல போட்டுட்டு தான் பூஜை பண்ணுவாங்க. அது ஒரு வாழ்க்கை முறை அழியாத இருக்க முடியாது. அது இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம் மாறும். முன்காலத்துல என்ன வச்சிருந்தாங்க, இங்க இருந்து கடல் கடந்து போயாச்சுன்னா அது பெரிய தப்புன்னு நினைச்சிருந்தாங்க. விவேகானந்த சாமி கடல் கடந்து போனாருங்கிறதுனால தட்சிணேஸ்வரன் கோவில் அவர் போனப்ப அவரு திருப்பி வந்தப்பறம் அந்த கோவிலை சுத்தம் பண்ணி இனி உள்ள வராதேட்டார். அது ஒவ்வொரு இடத்துலயும் மாறும். அதனால வாழ்க்கை முறைங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றபடி மாறும். சரி, யார் சொல்லலாம் சனாதன கொள்கை அழியாத கொள்கை அது? யார் யார் யார கை கொடுக்க மைக் வாங்கி இங்க இங்க நீங்க சொல்றீங்களா? நித்திய ஒழுக்கம், நித்திய ஒழுக்கம் தினந்தோறும் கடைபிடிக்கக்கூடிய என்ன ஒழுக்கம்? நம்முடைய முன்னோர்கள் அழியாத கொள்கை என்று சொல்லி இருக்காங்க. என்ன ஒழுக்கம் சொல்லி இருக்காங்க? அதை சொல்லுங்க. சரி, அதை வாங்கிடுங்க, வாங்கிடுங்க. சரி, நான் இனி உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்த ஏதாவது சொல்றாங்களா? நடுநிலையான வாழ்க்கை, நடுநிலையான வாழ்க்கை, நடுநிலையான வாழ்க்கை. அது கூட இந்த வாழ்க்கை நடுநிலை இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. எந்த இடத்துல எந்த அப்படிங்கிறது தர்மத்தின் போக்கு அறிவதற்கு அரியதுன்னு சொல்லியிருக்கார். அதனால நடுநிலையான வாழ்க்கைங்கிறேன். நான் சனாதனம் என்னங்கிறது திருப்பி வரேன். இப்போ
அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க சனாதனம் சொன்னா இந்து மதத்தை அழிக்கணும் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் இந்து மதத்தை அழிக்கிற பற்றி சொல்லல, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை அழிக்கிறோம், சமூக நீதியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சமூக நீதினா என்ன? ஏற்றத்தாழ்வுகள். ஏற்றத்தாழ்வுகள் என்ன? நீ சொன்ன மாதிரி ஜாதியை ஏற்றத்தாழ்வுகளை அழிக்கணும். ஜாதியை ஏற்றத்தாழ்வுகளை அழிக்கணும். நீ அதை சொல்ல நாங்கெல்லாம் கூட நிற்பவே. இன்னொரு விஷயம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்து மதத்துல அதாவது சனாதனத்துல ஜாதியை ஏற்றத்தாழ்வு உண்டா இல்லையா? உண்டவங்களை கைதுங்க. ஜாதியை ஏற்றத்தாழ்வு சனாதன மதத்துல உண்டு, சனாதன தர்மத்துல உண்டு அப்படிங்கிறவங்கள கைதுங்க இல்லையா? இல்லைங்கிறவங்கள கைதுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் கை தூக்கிறீங்க. ஒரு விஷயம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்து மதம் அதாவது சனாதனம் ஜாதியை பற்றி எங்கேயுமே சொல்லல. ஜாதியை பற்றி எங்கேயும் சொல்லல. வேதத்துல இல்ல, உபநிடத்துல இல்ல, இதிகாசத்துல இல்ல, புராணத்துல இல்ல, மனுஸ்மிருதியிலையும் இல்ல. மனுஸ்மிருதியில கூட ஜாதியை பற்றி சொல்லப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க மனுஸ்மிருதியை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மனுஸ்மிருதியை சொல்லக்கூடிய பைத்தியக்காரங்களை பற்றி நாம கண்டுவே கூடாது. ஸ்மிருதி காலத்துக்கு காலம் மாறும். இப்ப இருக்கிறது மனுஸ்மிருதி இல்ல, இப்ப இருக்கிறது அம்பேத்கர் ஸ்மிருதி தான் இருக்குது. அதனால நீ அப்ப இருக்க மனுஸ்மிருதியை பத்தி நீ ஏன் பேசுற? நாங்க விட்டாச்சு ஐயா, எல்லாரும் விட்டாச்சு. அது காலத்துக்கு காலம் மாறிட்டு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சட்டம் ஏற்றுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேசிய சட்டத்தையே நிறைய மாற்றம் பண்ண வேண்டிய இருக்கு. மாற்றம் நடந்துட்டு இருக்குது. அதனால சில மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா? பெரிய மாற்றங்கள். காஷ்மீருக்கு என்ன கொடுத்துட்டு இருந்தாங்களாம். எந்த சட்டம் என்னது? இந்திய அரசியல் சாசனப்படி சட்டத்துல என்ன இருந்தது? காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருந்து இல்லையா? போச்சா இல்லையா? இப்ப காஷ்மீர் நம்ம கூட சேர்ந்து இருக்குதா இல்லையா? தனி நாடு இல்லையே. அதே மாதிரி காலத்துக்கு காலம் சில மாற்றங்கள் வரும். அதுல நாம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்து மதத்துல இந்து மத சாஸ்திரங்கள் எங்கேயுமே ஜாதி சொல்லப்படவில்லை. சரியா? ஆனா இன்னொரு விஷயம் சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா வர்ணம் சொல்லி இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? வர்ணம். வர்ணம் இதெல்லாம் 4 வர்ணங்கள் சொல்லி இருக்கு. இதெல்லாம் யாராவது எழுப்பிட்டு கேட்பேன், மொத்தமா சொல்லிடுங்க, இல்லாட்டா எழுப்பிட்டு கேட்பேன். 4 வர்ணம் இதெல்லாம் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த 4 வர்ணங்களும் சொல்லி இருக்குது. ஆனா இதுல இன்னொரு விசேஷம், இந்த 4 வர்ணங்களும் எதன் அடிப்படையில வருங்கிறது கீதையில கிருஷ்ணன் தெளிவாக சொல்றார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 4 வர்ணங்களை நான் படைத்தேன்னு கீதையில கிருஷ்ணன் சொல்றாரா இல்லையா? யாருக்கு தெரியும் அந்த பாட்டு? சொல்லுங்க, மெய்க்கங்கம்மா, மெய் கொடுங்க. சொல்றவங்க ஒழுங்கா சொல்றாங்களான்னு கேட்கணும் இல்லையா? வர்ணம் பற்றி கீதை என்ன சொல்லுது? சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். இப்போ ஜாதியை பற்றி வர்ணத்தை பற்றி என்ன சொல்லுது? நான் 4 வர்ணங்களை படைத்து எதன் அடிப்படையில? எதன் அடிப்படையில? எதன் அடிப்படையிலன்னா குணத்தினுடைய செயலினுடைய அடிப்படையில். அப்படின்னு பார்த்தா அவர் அடுத்த சொல்றார், தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம்ங்கிறார். நான் தான் இதை படைச்சேப்பா, ஆனா இதுக்கு எனக்கு பொறுப்பு இல்லைங்கிறார். எவ்வளவு திருடம் பாரு. நான் தாண்டா படைச்சேன், ஆனா எனக்கு இதுக்கு பொறுப்பு இல்லைங்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 4 வருடம் நான் படைச்சேன், ஆனா எனக்கு பொறுப்பு இல்லை. எதனால அப்படி சொல்றாருன்னா கர்மத்தின் அடிப்படையில, செயலின் அடிப்படையில, குணத்தின் அடிப்படையில நான் வரணும். அப்படி வரும்போது நான் தான் படைச்சேன். அது எப்படின்னா தொழிலாளர்கள் சங்கம் மாதிரி. இப்ப ஆசிரியர்களுக்கு தனி சங்கம், பேராசிரியர்களுக்கு தனி சங்கம், நடத்துனர்களுக்கு தனி சங்கம், ஓட்டுநர்களுக்கு தனி சங்கம், முதல்வர்களுக்கு, அதாவது முதல்வர் தான் நீங்க இந்த முதல்வர் நினைக்கிறேன், கல்லூரி முதல்வர்களுக்கு தனி சங்கம், அது தனித்தனி சங்கம் வச்சிருக்கு. அந்த சங்கத்தை அவர் படைச்சாரு. ஆனா அதுல யார் போய் சேர்றதுங்கிறதுக்கு யார் பொறுப்பு? ஒரு சங்கத்தை ஒருத்தர் ஏற்பட ஓட்டுநர்கள் சங்கம் ஏற்படுத்துறாரு. அந்த சங்கத்துல யாரு போறதுங்கிறது யாருடைய பொறுப்பு? சங்கம் ஏற்படுத்தினால பொறுப்பா இல்ல. என்ன தான் சொல்ற, தஸ்ய கர்த்தாரம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். நான் இதுக்கு பொறுப்பு இல்லப்பா. நீ ஓட்டுநர், நீ அந்த சங்கத்துல போய்க்கோ.
நீ ஆசிரியர் தானே, நீ அந்த சங்கத்துல போய்க்கோ. அதே மாதிரி தான் இந்த வர்ணங்களும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வர்ணங்கள் பிறப்பின் அடிப்படையில கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிறப்பின் அடிப்படையில இந்த வர்ணங்கள் கிடையாதுங்கிறது நாம புரிஞ்சிட்டோம்னா, இந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பொய்யாக வீணாக இந்த மேல பழி சொல்றாங்கன்னு நமக்கு புரிஞ்சிடும். ஆனா நாம இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பிறப்பின் அடிப்படையில தான் வர்ணம்னு, வர்ணம் இல்லை ஜாதின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்து மதத்துல சனாதனத்துல ஜாதியை பற்றி சொல்லவே இல்லை, வர்ணத்தை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. அந்த வர்ணம் எதன் அடிப்படையிலன்னா செயலின் குணத்தின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இப்ப பிறப்பின் அடிப்படையில ஜாதி யார் சொல்றா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜாதி பாரதத்துல இருக்குது. இந்த ஜாதி பிறப்பின் அடிப்படையில் யார் சொல்றா? இந்து தர்மம் சொல்லல, வேதம் சொல்லல, புருஷன் சொல்லல, இதிகாசம் சொல்லல, புராணம் சொல்லல, மனுஸ்மிருதி சொல்லல. ஜாதி பிறப்பின் அடிப்படையில் யார் சொல்றா? உங்களுக்கு யாரு சான்றிதழ் தராங்க இன்னும் ஜாதின்னு சொல்லி? அரே அரசாங்கம் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. ஜாதி சொல்லும் போது ஜாதி சான்றிதழ் எதை வச்சு தராங்க தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் எதன் அடிப்படையில ஜாதி சான்றிதழ் தராங்க? பிறப்பின் அடிப்படையில். உங்க அம்மா என்ன ஜாதியோ அந்த ஜாதி உங்களுக்கு தருவாங்க, அப்படித்தானே? கிடையாது, தப்பு. நல்லா ஞாபகம் வச்சு. நல்ல அரசியல் சட்டம் நமக்கு தெரியணும். அம்மா அடிப்படை, அம்மா ஜாதிக்கு அடிப்படையில ஜாதி சான்றிதழ் கிடைக்காது. யார் எப்படி அடிப்படையில கிடைக்கும்? அப்பா அவருடைய ஜாதி அடிப்படையில தான் பிறப்பு சான்றிதழ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதை சொல்றது இந்து மதம் இல்லை, அரசாங்கம். நீ ஜாதி என்ன வேண்டும்னா மொத்தமா என்ன வேண்டும், ஜாதிங்கிற அந்த காலத்தையே உன்னுடைய எல்லா விண்ணப்ப படிவத்திலையும் மாத்திடு. எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. இப்போ ஜாதி ஏற்றுத்தாளுக்கு காரணம் இந்து தர்மமா அரசாங்கமா? அரசாங்கம். அப்ப சனாதனம் ஒழிக்கப்படணுமா இல்ல இந்த அரசாங்கம் ஒழிக்கப்படணுமா? ஏதாவது நீங்க சொல்லி எடுத்து என்ன மாட்டி விட்டுறாங்க. இது நம்முடைய இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதான் சொல்றேன். ஜாதிங்கிறது இந்து மதத்துல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வர்ணமும் பிறப்பின் அடிப்படையில கிடையாது. இப்போ ஒரு பிராமணன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும்? வேதம் படிக்கணும், வேதத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பூஜை பண்ணணும், பூஜையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், யாகம் செய்யணும், யாகத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் போய் ராணுவத்துல போய் சேர்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன வர்ணத்துல சாரும்? சத்திரியத்துல சாரும், இல்லையா? அதே ஆளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் போய் விவசாயம் பண்றான். அப்ப எங்க போயிடுவான்? எந்த வர்ணத்துக்கு போவான்? வைசியத்துக்கு போயிடுவான். எதெல்லாம் சொல்லிடு, பூஜை செய்து மந்திரங்கள் படிச்சு அதெல்லாம் பண்ணுனா பிராமணன் சத்துவ குணம் நிறைய இருக்கும். அதனால்தான் சாதாரணமா பிராமணனுக்கு மேல கேஸ் அதிகம் வராது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டான், ஒதுங்கி போயிடுவான். அடுத்து சத்திரியா இருந்தா நாட்டுக்காக யாரு பாதுகாக்கிறதுக்காக வேலை செய்யறானோ அவெல்லாம் சத்திரியர். யாரெல்லாம் விவசாயம் பண்றானோ வியாபாரம் பண்றானோ அவெல்லாம் வைசியர். சூத்திரனுக்கு என்ன இது சொல்லி இருக்கு அப்படின்னா, யாருக்கு சுயமாக சிந்திக்க தெரியாதோ மருத்துவம் சொல்றதை கேட்டு வேலை செய்வானோ அத்தனை பேரும் சூத்திரன். பிறப்பின் அடிப்படையில் இல்ல. ஒரு சிந்திக்கவே தெரியாத ஒருத்தனுக்கு பிறக்கக்கூடிய பையன் நல்லா பூஜை பண்ணானா அவன் பிராமணன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் சனாதனம் சொல்லக்கூடிய தர்மம், சனாதனம் சொல்லக்கூடிய நியாயம் தான். அதனால சனாதனத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தவங்க இன்னொன்னு சொல்றாங்க, சனாதனத்துல உடன்கட்ட ஏறுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி, சதி அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த வாடா இருக்கா இல்லையா? இல்ல, சதிங்கிறது சனாதனத்துல வேதத்திலே இதிகாசத்திலே புராணத்திலே சொல்லல. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உடன்கட்ட ஏறுதல் இதிகாசத்துல வருது. எந்த இதிகாசத்துல? எதுல? மகாபாரதத்துல. யார் உடன்கட்ட ஏறுறாங்க? மாதிரி பாண்டு வரத்தொடனே ஏறுறாங்க. அது சனாதனம் சொன்னதுனால இல்ல, பாண்டுவனுடைய மரணத்திற்கு நான் காரணமாயிட்டேங்கிற குற்ற உணர்வுனால ஏறுறாங்க. அதனால சனாதனத்துல
உடன்கட்டை ஏற பழக்கம் இல்லை. அடுத்து இன்னொரு பெரிய தப்பு நம்மகிட்ட இருக்கு. என்ன தப்புன்னா தீண்டாமை இருக்கா இல்லையா? தீண்டாமை நம்ம மதத்துல இந்து மதத்துல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு சொல்லுங்க, கை தூக்குவோம். தீண்டாமை இந்து மதத்துல உண்டு, கைகளை கொடுக்கும். இல்லை, தீண்டாமை இந்து மதத்துல கிடையாது, கை தூக்குவோம். அங்கேயும் தூக்க மாட்டேன், இங்கேயும் தூக்க மாட்டேன். அங்கேயும் தூக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ரெண்டும் கட்டான அர்த்தம். தெரியலன்னு அர்த்தம். இதுல ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்து மதத்துல ஒரு விஷயம் சொல்லி இருக்குது. ஈசாவாசிய உபனிஷத்துடைய முதல் மந்திரம் யாருக்கு தெரியும்? ஈசாவாசிய உபனிஷத்துடைய முதல் மந்திரம் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதா? இப்ப நானே சொல்கிறேன். ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்தின் ஜெகத்யான் ஜெகத்து தேன தெக்தேன குஞ்சுதான் மாகுதக சதுர்தனம் அப்படின்னு சொல்லுது. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார். அதே மாதிரி கீதையிலே சொல்லி இருக்கு, நான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறேன். யாருக்கு தெரியும்? இந்த வித்தியாசம் எழுதான் சொல்லக்கூடாது. தொடக்க நிலை இளநிலை சொல்லுங்க. தொடக்க நிலையில உள்ளதுதான். யாருக்கு தெரியும்? நான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறேன், எல்லா உயிர்களிலும் தொடக்கமும் நடுவும் முடிவுமாக நான் இருக்கிறேன். யாராவது தொடக்க நிலை இளநிலை வளர்நிலை அங்க மைக் இருக்கா? சீக்கிரம் மைக்கு நீங்க கலை அங்க எங்கேயா உட்கார்ந்து இருக்கு. மைக் எப்பப்ப தேவைப்படும். अहमात्मा गुडागेश सर्वभूताश्रय स्थितः अहमात्मा गुडागेश सर्वभूताश्रय स्थितः अहमादिश्य मध्यम च भूतानां अन्त एव च. நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. எந்த சமயம்? எந்த சமயம்? கோடம்பாக்கம். கோடம்பாக்கம். பேர் என்னமாக? என்ன பேரு? ஆனந்தஸ்ரீ. ஆனந்தஸ்ரீ. ஆனந்தஸ்ரீக்கு பாராட்டுகள். உட்காருங்க. எதுக்காக? என்ன பாட்டு சொன்னீங்க இல்ல? பாட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா தைரியமா எனக்கு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக பாராட்டு. ஏன்னா அதை பார்த்தா கூட நமக்கு தொடக்கத்துல பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எல்லாம் பயந்துமே இருக்காங்க. ஏன் பயந்துமே இருக்காங்கன்னு தெரியணும். எதனால நமக்கு பயம் இருக்குன்னு தெரியணும். ஏன் நம்ம வீரம் இல்லாமல் இருக்கோம்? ஏன் கோழைகளாக இருக்கும்? நான் அதை சொல்லிட்டு நான் திருப்பி விட்டு எடுத்துக்கு வரேன். எதனால கோழைகளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு 1835 மெக்காலேன்னு ஒரு ஆள் இங்க வந்தார். எங்க வந்தாரு? பாரத நாட்டு. அங்க இருந்த ஆங்கிலேய நாட்டுல இருந்து இங்க வந்தார். ராணி தான் அனுப்பி வச்சார். பாரத நாடு முழுக்க பார்த்தார். எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவர் ராணிக்கு எழுதுறாரு, பாரத நாட்டில் திருடர்கள் இல்லை. யுவான் சொல்லுங்க அப்படி எழுதி வச்சிருக்கான். பாரத நாட்டுல திருடர்கள் இல்லை. யார் சொன்னது? யார் சொன்னா? கேட்கலன்னு அர்த்தம். பாரத நாட்டுல திருடர்கள் இல்லைன்னு யாரு ராணிக்கு கட்டளை எழுதினாங்க? சத்தமா சொல்லுங்க. அந்த திருடன் தான் எழுதுறான். எழுதி அடுத்து என்ன சொன்ன? பிச்சைக்காரர்களே இல்லை. யாரெல்லாம் இல்லை? திருடர்கள் இல்லை, பிச்சைக்காரர்கள் இல்லை. அதனால இந்த நாட்டுல நம்முடைய மதத்தை கொண்டு வர்றது கஷ்டம், இந்த நாட்டை பிடிக்கிறது கஷ்டம். அதனால நான் ஒரு கல்வி திட்டம் வைத்திருக்கின்றேன். அந்த கல்வி திட்டத்தை இங்கே புகுத்தினால் அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் மாறிடுவாங்க. இவங்க எப்படி மாறுவாங்க? அவங்க ஜி சொன்னாங்க, உடையால் நிறத்தால் எப்படி இருப்பாங்க? பார்த்து உடையாலும் இல்லை, நிறத்தால் மட்டும். இப்ப உடையெல்லாம் இப்ப என்னெல்லாமோ உடை போடுறாங்க, சகிக்க முடியல. ஜன்னலுங்கிறாங்க, கதவுங்கிறாங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றாங்கன்னு தெரியல, எதுக்கு உடை போடுறதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. எங்க அம்மா ஜெயா அம்மா பேச விட்டா கொஞ்சம் திட்டி இருப்பாங்க, உடைய பற்றி. இப்போ இன்னைக்கு நீங்க தப்பிச்சிங்க, அவங்களுக்கு பேர் போடல இது பேசுறாங்க. இப்போ அவங்கதான் நம்முடைய தேர்வுக்குழு ஆணையர். எங்க ஆசிரியர் கூட்டத்தில எல்லாம் நல்லா திட்டுவாங்க பெண்களுடைய உடைய பற்றி. இப்போ நாம உடையாலே மாறிட்டோம், நிறத்தால் மட்டும் பாரதியர்களாக இருக்கிறோம். அவன் அன்னைக்கு சொன்னா, அந்த கல்வி திட்டத்தை ராணி சொன்னாங்க, உடனடியா நீ அதை கொண்டு வந்துடு, அப்பதான் இந்த நாட்டை பிடிக்க முடியும், நம்ம மதத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆச்சுது? 180 வருஷத்துக்குள்ளால பிச்சைக்காரர்களே இல்லைன்னு சொன்ன நாட்டுல நாம அத்தனை பேர் எப்படி இருக்கோம்? அத்தனை பேரும் பிச்சைக்காரர்கள். அரசு 1000 ரூபாய் தருதுன்னா கியூ. இன்னொரு விஷயம் கூட கேட்கிறேன், இந்த நாட்டுல பொய் சொல்லாமல் உண்மையே பேசி நிம்மதியாக வாழ முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும் சொல்றாங்க.
அப்படியே கை வச்சுங்க. அடுத்த கேள்வி கூட கேட்டுடுறேன். இப்ப கை தூக்கி இருக்கீங்களே முடியும் சொல்லி, நீங்க பொய் பேசுறது உண்டா இல்லையா? நான் பொய்யே பேசுறதுல மட்டும் கை தூக்கி வச்சுக்கோ. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா, உண்மை பேசி நிம்மதியாக வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா எப்படி இருப்பீங்க? உண்மை பேசி நிம்மதியாக வாழ முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு எது கோபம்? அது நிறைய இருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரியான நம்பிக்கை நமக்கு மாறிடுச்சு. நம்முடைய அரசாங்க முத்ரா வாக்கியம் எது? வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், உண்மை மட்டும்தான் வெல்லும்னு சொல்லி இருக்க. ஆனா நாம என்ன சொல்றோம்? உண்மை பேசி நிம்மதியா இருக்க முடியாது. இதுதான் அவன் கல்வி திட்டத்தினால வந்த கேளு. அது மட்டும் இல்ல, நீ திருப்பி திருப்பி சொன்னாங்களே தமிழ் வாசிக்க தெரியும், தமிழ் வாசிக்க தெரியும். இன்னைக்கு தமிழ் நமக்கு எத்தனை பேருக்கு ஒழுங்கா வாசிக்க தெரியும்? நாங்க ஒரு சுற்றுலா வந்தோம். நம்முடைய மாநில அமைப்பாளர் அவங்க கீதாமாவுடைய பையனுடைய திருமண வரவேற்புக்காக அமைப்பாளர்கள்லாம் கூட்டிட்டு இங்கே வந்து அப்படி திருவண்ணாமலை போயிட்டு அப்படி போனோம். நான் பேருந்துல ஏறணும்னு ஆசிரமத்தில் வெள்ளிமலையில எடுத்து சொன்ன பேருந்துல பயணித்த நம்முடைய சுற்றுலாக்காக வந்தவங்க அத்தனை பேர்த்தையும், நீங்க பேசுறது நல்ல தாராளமா பேசுங்க, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, தமிழ் பேசும்போது ஆங்கில வார்த்தை கலவாமல் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆங்கில வார்த்தை பேசினா ₹1 அபராதம் சொன்னேன். பேருந்தே மௌனமாக பயணித்தது. அதனால எங்கேயாவது அமைதியா இருக்கணும்னு, மக்களை அமைதியா இருக்கணும்னு அப்படி நினைச்சா என்ன நிபந்தனையை போட்டா போதும், ஆங்கில வார்த்தை கலவாமல் பேசுங்கன்னு சொல்லிட்டு அமைதியாயி. ஆங்கில வார்த்தை நீங்க உங்களுடைய வீடுகள்ல முயற்சி பண்ணுங்க. தமிழை காப்பாற்ற போறேன், தமிழை வளர்க்குறேன், ஆங்கில வார்த்தை இல்லாமல் தமிழ் பேச நமக்கு தெரியல. எங்க அமைப்பாளர் ஒருத்தர் பொறியியல் கல்லூரியில பேராசிரியரா இருக்கார். அவர் திங்கட்கிழமை வந்தார் ஆசிரமத்துக்கு. திங்கட்கிழமை எப்ப வந்தாலும் 9 மணிக்கு கிளம்பி போயிடுவார். ஏன்னா 9:15 அவரு அங்க வருகை பதிவேடுல கையெழுத்து போடுவார். அன்னைக்கு 9:30 இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு விடுமுறையா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே பதில் சொன்னார். நான் அந்த பதில சொல்றேன், அவர் தமிழ் பேசினாரோ ஆங்கிலம் பேசினாரா நீங்க சொல்லுங்க. பதில் 4 வார்த்தைகள் சொன்னார். என்ன வார்த்தைன்னா, வெக்கேஷன் லீவு, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. விடுமுறையான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? வெக்கேஷன் லீவு, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இது ஆங்கிலமா தமிழாமா? மொத்தம் 4 வார்த்தை. 4 வார்த்தையில 3 வார்த்தை ஆங்கிலம், 1 வார்த்தை தமிழ். இது தமிழ்ல சேர்க்கிறதா ஆங்கிலத்துல சேர்க்கிறதா? தமிழை இனி யாராவது கொல்லணுமா என்ன? தமிழை நாம மறந்துட்டோம், தாய்மொழியை நாம மறந்துட்டோம். சிலவங்க வந்து சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்லுது, சமீப சிறப்பு தேர்வு நடந்தது. ஒரு அம்மா வந்து சொல்லுது, நான் சின்ன குழந்தை 6ஆம் வகுப்பு பிள்ளை, அந்த பிள்ளை பக்கத்துல இருந்து நான் சொல்லி கொடுக்கட்டுமா கேட்டது. பரீட்சை நடக்கும் போது எப்படி சொல்லி கொடுக்குறேன்? இல்ல இல்ல, கேள்வி தாள தமிழ்ல இருக்கிறத வாசிக்க தெரியாது, நான் அதை வாசிச்சு கொடுக்குறேன். அட கர்மம், தமிழ் வாசிக்க தெரியாது சொல்லி இந்த அம்மா பெருமையா சொல்லுது. நான் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், எப்படி உங்க அம்மா வந்து கேள்வித்தாள் வாசிச்சு தரணுமா, தமிழ் வாசிக்க தெரியுமா? அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்ல நான் வாசிச்சுட்டேன்னு சொல்லிச்சு. இல்ல கொஞ்சம் அங்க போய் உட்காருன்னு சொன்னேன். அந்த மாட்டான் அங்க போய் உட்கார். நாம நம்முடைய பிள்ளைகள் தமிழ் பேச தெரியலன்னு அதை பெருமையா சொல்லிட்டு நடக்கிறோம். என்னெல்லாம் முட்டாள்தனை நாம பண்றோம். யார்கிட்ட கேட்டாச்சுன்னா, நீங்க உங்க பையன் எங்க வேலை பார்க்கலாம், இல்ல உங்க அண்ணன் எங்க வேலை பார்க்கிறோம்? அமெரிக்காவில வேலை பார்க்கிறோம், லண்டன்ல வேலை பார்க்கிறார். டெல்லியில என்ன? டெல்லியில வேலை பார்க்கிறார். அமெரிக்கன் லண்டன்ல என்ன போய் எவன் வேலை பார்ப்பாங்கிற? வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறான்னா என்ன அர்த்தம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறான்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த புண்ணிய பூமியில, புண்ணிய பூமின்னு நான் சொல்லலம்மா, விவேகானந்தர் சொல்றார். இங்க இருந்து போகும்போது அங்க போறவங்க கேட்கிறாங்க, பாரதம் எப்படி? பாரதம் புண்ணிய பூமிங்கிற. 4 வருஷம் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பியா எல்லாம் சுத்திட்டு இங்க வரும்போது கேட்கிறாங்க, இப்ப நீங்க பாரதத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் உடனே சொல்றார், நான் வரும்பொழுது பாரதம் புண்ணிய பூமி என்று நினைத்தேன். அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இப்ப அது விட்டுட்டாரு போல இருக்கு, இப்ப புண்ணிய பூமி இல்லை, இவ்வளவு பணம் எல்லாம் பார்த்த பிறகு அது எப்படி புண்ணிய பூமி? அடுத்து சொல்றாரு அவரு, நான் வரும்போது புண்ணிய பூமி நினைச்சேன், ஆனால் இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், என்னுடைய பாரத நாட்டின் ஒவ்வொரு துகளும் புனிதம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டேன் சார்.
அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில புனித பூமியில பிறந்துட்டு இங்க வாழ்றதுக்கு பாக்கியம் இல்லாம வயத்து பழப்புக்காக எவனாவது வெளிநாட்டுல போய் வேலை செய்தா என்ன பண்றது? வயிற்று பழப்புக்காக போறான், பாவிகள் நாட்டில் போய் வேலை செய்ய போறான்னு சொல்லணும், பெருமையா சொல்லக்கூடாது. சரி, அது பெருமை வரக்கூடாது. என் பிள்ளைக்கு தமிழ் வாசிக்க தெரியாதுன்னு சொல்றது பெருமை ஆகக்கூடாது. நாம நம்முடைய பாரத நாட்டுல பிறந்திருக்கிறது பெருமைன்னு புரியணும். இதெல்லாம் இல்லாம ஆக்கினது இந்த ஆங்கிலேய கல்வி திட்டம். அவன் கொண்டு வந்ததுதான் என்னெல்லாம் இதெல்லாமே. இதோட இன்னொன்னு கூட கொண்டு வந்தான், அது நமக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் ஆக்கியது. என்னது இல்லாமல் ஆக்கியது? நமக்கு தன்னம்பிக்கை போயிடுச்சு. நம்மால இதை சாதிக்க முடியுங்கிற எண்ணம் போயிடுச்சு. முன்னாடி எல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லி வந்து ஒரு மேடையில் ஒரு பாட்டு பாடன்னா ஒரு கொஞ்சம் பேசுங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தேன் நம்முடைய சின்ன சிறார்கள் எல்லாம் ஐயோ குதிச்சு குதிச்சு பேசுனதை பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. இவங்கெல்லாம் தான் நம்முடைய பாரத நாட்டுடைய சொத்து. அப்படிப்பட்ட சொத்தை உருவாக்குனது யாரு? சமய ஆசிரியர்கள். எவ்வளவு பயிற்சி முடிச்சிருந்தா இத்தனோண்டு ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, 2வது பேசுன்னு நினைக்கிறேன். இத்தனோண்டு பிள்ளை என்ன ஆவேசமா பேசு. நான் சின்ன பையனா இருக்க பேச போறதே இல்லை. சமய பேச்சு போட்டி நடக்குது, நான் போக மாட்டேன் பேச்சு போட்டிக்கு பயம். ஆனா இன்னைக்கு இத்தனோண்டு பிள்ளை எல்லாம் பேசுதுன்னா உண்மையிலேயே ஆசிரியர்களாகி உங்கள் பணியை நான் பாராட்டுகிறேன். அதே மாதிரி நடனம் எல்லாமே நல்லா இருந்தது. பிள்ளைகள் வந்து இன்னொரு பெரிய விஷயம், நாங்க பேசிட்டு இருந்தோம், பிள்ளைகள் பஜனை பாடுறதுக்கு ஒரு சமயப்புல இருந்து வந்தாங்க, 1-2 சமயப்புல வந்தாங்க, எல்லாம் நல்லா இப்படி போட்டிருந்தாங்க விபூதி. அது எந்த சமயப்பு? நல்லா விபூதி போட்டுட்டு வந்து பஜனை பாடினாங்களே, மீஞ்சூர் வேற ஒரு சமயப்பு வந்தாங்க, நல்லா போட்டிருந்தாங்க. நான் தான் சொன்னேன், இப்ப எல்லாம் பிள்ளைகள் எப்படி குங்குமம் விபூதி சந்தனம் எல்லாம் வைக்கிறாங்கன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும், அப்பதான் தெரியும். ஒருத்தர் வைக்கிறேன் இல்ல. நான் ஒரு ஊர்ல கேட்டேன், என்ன கேட்டேன்னா கும்பாபிஷேகம் நடக்கும்போது கேட்டேன், குங்குமம் புருவ மத்தியில் வைத்தாலே என்ன நன்மை? உடனே ஒரு அம்மா, ஒரு 50 வயசு இருக்கும், அந்த அம்மா சொல்லிச்சது. நீங்க சொல்லுங்க அப்பா, நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், குங்குமம் புருவ மத்தியில் வைத்தால் என்ன நன்மை? என்னது? அதான் மைக்க கொடுங்க, கலாதான் குள்ளா. ஆக்னியா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும், இயங்குறது. ஆக்னியா சக்கரம் இயக்கம் ஆகும். சரி, வேற குங்குமம் புருவ மத்தியில வச்சா என்ன நன்மை? வேற வேற யார சொல்றாங்க, சொல்றவங்கள விடாதீங்க, தைரியமா சொல்றாங்க இல்லையா? பார்வை தோஷம். பார்வை தோஷம் மாறும். வேற சரி, விட்டுடுங்க தல, சொல்றாங்களா யாராவது? சரி, பார்வை தோஷம் மாறும், நம்முடைய ஆத்மா சத்திரம் இயக்கப்படும், அது போல தேவியின் அருள் கிடைக்கும். இந்த அம்மா எல்லாம் சொல்லிச்சது. ஆனா அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க குங்குமம் வச்சிருக்கிறீங்களா கேட்டேன். அந்த அம்மா உடனே என்ன தெரியுமா சொல்லிச்சது? ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க? ஸ்டிக்கர் போட்டு. நீ குங்குமம் வச்சா பார்வை தோஷம் தீரும், தேவியின் அருள் கிடைக்குமா? ஆனா என்ன வைக்கிற? ஸ்டிக்கர் போட்டு. அப்போ இது எதனால ஞானம்? ஊடகங்கள்னாலும் முன்னாடி எல்லாம் விளம்பரங்கள்ல வரக்கூடிய தாய்மார்கள் நெற்றியில பெரிய பொட்டு இருக்கும், அங்க நடிக்கக்கூடிய நடிகைகள் நெற்றியில பொட்டு இருக்கும். இப்ப அவங்க இத்தினோண்டு வச்சா நாமளும் இத்தினோண்டு வைக்கிறோம். அவங்களை பார்த்து அப்படியே நாம முயற்சி பண்றோம், அதே மாதிரி நடக்கணும் சொல்லி. கேவலமான வாழ்க்கை கண்டிப்பா பின்பற்றாதீங்க. நம்முடைய முன்னோர்கள் நமக்குன்னு வாழ்க்கை அமைச்சு வச்சிருக்காங்க, பெருசா தொட்டு வைங்க, தெரியட்டும் சொல்லி. எங்க சமய பாதிரியான் சொல்லி இருக்கேன், நீங்க பெருசா போட்டு வைக்கணும். ஏன்னா எல்லாரும் ஆண்களும் பெண்களும் எதனால நாங்க சில ஊருக்கு போறதுக்கு வழி தெரியாம நிற்போம், யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது. கன்னியாகுமரி மாவட்டத்துல 50% மேல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் போய் கேட்டா எங்கேயா வழியை மாத்தி அனுப்பிட கூடாது, ஹிந்துன்னு தெரியணும், ஒழுங்கா போட்டு வைங்கன்னு சொல்றது. அதே மாதிரி நம்முடைய வீடுகள்ல எல்லாம் பின்பக்கம் பார்த்தா இந்து வீடுன்னு தெரியணும்.
நாம போய் ஏதோ ஒரு காரியம் ஒரு குடிய தண்ணி வேணும்னாலும் கேட்கணும் தானே. அதனால இந்து வீடு தெரியணும், ஒரு காவி கொடி இருக்கணும், அல்லாது ஏதாவது இறை திருவுருவம் இருக்கணும், எல்லா வீட்டையும் நாம வைக்கணும். முடியுமா முடியாதா? இன்னைக்கு போன உடனே வைப்பீங்களா இல்ல நாளைக்கு வைப்பீங்களா? இப்ப எத்தனை வீட்டுல எல்லாம் இருக்கு. என் வீடு பார்த்தாச்சுன்னா வெளியில இருந்து பார்த்தாலே இந்து வீடுன்னு தெரியும். பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாராட்டு, ஒரு கரகோஷம். ஒருத்தர் சொன்னார், இந்த கரகோஷம் விட்டுறதை விட்டுட்டு நாம மாற்றி சிந்தனை பண்ணலாமே. எப்படின்னா, கரகோஷத்துக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து கையை தூக்கி ஓம் அப்படின்னு சொல்றது. இப்போ நாம இதே மாதிரி நம்முடைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். அதனால நாம என்ன, நல்லா குங்குமம் போட்டு வைக்கணும். ஏன் பார்வை தோஷம் போகும். இப்ப சொல்றாங்க, சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய வைட்டமின் டி நமக்கு எளிதாக உடம்புல கிடைக்கிறது, அது உதவும். தேவிக்கு அருள் கிடைக்கணும். அதனால தயவு செய்து நீங்க ஸ்டிக்கர் போட்டு எத்தனை வேணும்னா வரிசையா மேல அடுக்குங்க. வேண்டாம் சொல்லல, ஆனா உருவ மத்தியில அழகா ஒரு குங்குமம் போட்டு வைங்க. தாய்மார்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஆண்களுக்கு சொன்னா சிலருக்கு சந்தோஷம். ஏன்னா எங்களை மட்டும் திட்டிட்டு இருந்தா அவங்களே விட்டீங்க சொல்லி எங்களுக்கு நான் இப்ப கேட்கலாம், சாமி வச்சிருக்கீங்களான்னு. நாங்க வைக்க கூடாது. ஏன்னா எங்க உடம்பு, அதாவது முகத்தை பார்த்தா அழகா தெரியக்கூடாது. நான் பார்த்திருக்கிற பல படங்கள், தாய்மார்கள் ஆண்கள், நான் பொட்டு வச்சுட்டா ஒரு அழகு வந்துடும். நாங்க அழகுபடுத்திக்க கூடாதுன்னு இருக்கேன். அதனால எங்க ஆசிரமத்துல அனுமதி கிடையாது பொட்டு வைக்கிறதுக்கு. அதனால நாங்க இங்கேயோ நெஞ்சிலேயே வச்சுக்கோம். சரியா? இப்போ நீங்க எல்லாம் இதை கடைபிடிக்க முயற்சி பண்ணி நல்லா பொட்டு வச்சுக்கணும். இதே மாதிரியான நம்முடைய பண்பாடுகளை குலைக்கிறதுக்காகவே அந்த கல்வி திட்டம் வந்தது. அந்த கல்வி திட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்க எல்லாம் நாம தோற்றமோ அந்த வரலாறு எல்லாம் சொன்னாங்க. நாம ஜெயித்த வரலாறு நமக்கு சொல்லப்படவில்லை. அவுரங்கசீப்பன் சொன்னா, அக்பரை சொன்னா, பாபரை சொன்னா, ஹுமாயூனை சொன்னா. ஆனா நம்முடைய ராணா பிரதாப் சிங் நமக்கு சொல்லி தந்திருக்காங்களா? இல்ல. எத்தனை பேர்? சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், சோகுரு யாரு சொன்னாங்க? சுகதேவ ராஜகுரு எங்க போய் சொல்லல. திருப்பூர் குமரன் நமக்கு தெரியாது, மறைச்சிட்டாங்க. நாம வீரமா போராடி எவ்வளவு காரியம் சாதிச்சிருக்கோம். ஆங்கிலேயர்கள் நமக்கு தானமான கொடுத்துட்டு போகல, அகிம்சா வழியில இருந்தே நாளை கொடுத்துட்டு போகல. சரித்திரத்தை மறைத்த சதி வழக்குகள் ஒரு புத்தகம் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. அப்ப தெரியும் எதனால ஆங்கிலேயம் விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லி. காவலர்களுடைய மத்தியில, ராணுவத்துடைய மத்தியில அவங்க கலகம் வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு நம்மளை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் ஆங்கிலேயம் விட்டுட்டு போனோம். போகும்போது இந்த சொல்லாங்களை கீழே விழுந்தாலும் விசையில கொண்டாட்டலாம் சொல்லி நாங்க இவங்களை பார்த்து தாராளமா பயந்து போகல, நாங்க தயவுனால கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி கொடுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு பயந்துதான் விட்டுட்டு போனோம். ஏன்னா ராணுவத்திலையும் காவலர்களாக இருந்தது பாரதியர்கள் தான் அதிகம். ஜி சொல்லுமா சொன்னார், அந்த சமயத்துல பாரதத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? பாரதியர்கள் எத்தனை பேரு ஆங்கிலேயர் ஆட்சி செய்யும் போது சொன்னாரு? பாரதியார் என்ன சொல்லிருக்கோம், பாரதியார் பாட்டு பாடினாரு. 30 கோடி மக்கள் இருந்தோம். ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் பாரதத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? நமக்கு கொஞ்சம் குறுமாத அரை டிக்கெட், அரைக்கா டிக்கெட், முழு டிக்கெட் எல்லாம் சேர்த்து 1.25 லட்சம். 1.25 லட்சம் பேரு 30 கோடி பேரை அடக்கி ஆழ்ந்திருக்கா. 30 கோடி பேரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொன்னு ஊதி இருந்தா 1.25 லட்சம் பேரும் இங்கிலாந்துல போய் விழுந்திருப்பான். செய்யலையே, அந்த உணர்வு நமக்கு வரலையே. அது வரப்படாதுன்னு தான் நம்ம அவன் கல்வி திட்டத்துல நமக்கு ஜெயிச்ச ஒன்னையும் சொல்லல. அதனால நாம என்ன ஆனோம்? கோடைகளாகவே இருக்கிறோம், இன்னும் கோடைகளாகவே இருக்கிறோம். நான் எதுக்காக சொன்னேன்? அந்த அம்மா எழும்பி பாட்டு சொன்னதுக்காக சொன்னேன் இல்லையா? நாம வீரர்கள் ஆக வேண்டும். எங்கேயாவது தவறு நடந்தாலும் கேட்கின்ற மனசு வேண்டும், அது எதிர்க்கின்ற துணிவு வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா. அடுத்து வரி என்ன? மோதி மிதித்து விடும் பாப்பா, அவர் முகத்திலும் விழுந்து விடும் பாப்பா. அந்த தைரியம் நமக்கு வேணும். வருமா? நீங்களாம் வீரர்கள் தானா?
வீரர்கள் தானே? ஆமா, வீரர்கள் தானா? வீரர்களா? ஆம், நாம் வீரர்கள். நம்முடைய பண்பாட்டை நாம என்ன பண்ணணும்? மீண்டும் உலகத்திற்கு கொண்டு வரணும். உலகத்துக்கு கொண்டு வரவில்லை, நாம நீ சொன்ன மாதிரி வீடுகள்ல நாம மாறணும், நம்முடைய குடும்பம் மாறணும், நம்முடைய பக்கத்தில் உள்ள எல்லாரையும் மாத்தணும். அதுக்கு வழி என்ன? சமய வகுப்பு. சமய வகுப்புக்கு வந்தால் நாம தானே மாறுவோம். நாம மாறினா நம்முடைய குடும்பம் மாறும். நம்முடைய குடும்பம் மாறினா நம்முடைய கிராமம் மாறும். மாறுமா மாறாதா? செய்யணும். அதனால ஒவ்வொரு சமய வகுப்பு மாணவனும், நாம் சாதாரணமா சொல்றது உண்டு, சமய வகுப்புங்கிறது வெறுமனே ஒரு கல்லூரியோ ஒரு கல்வி சாலையோ அல்ல, சாதாரண கல்வி நிலையம் அல்ல. எப்படிப்பட்ட கல்வி நிலையம்னா, கல்வியல் கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு. நல்ல தமிழ்ல சொல்லணும்னா பிஎட் காலேஜ், கல்வியல் கல்லூரி. தமிழ்ல எப்படி சொல்லணும்? அப்பதான் நமக்கு புரியும். அதே மாதிரி நம்முடைய சமயவகுப்பு சமயவகுப்பு ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய இடம். அதனால நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயவகுப்பு ஆசிரியரையும், நிறைய சமயவகுப்பு ஆசிரியரை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு சமயவகுப்பு மாணவனும் தானும் ஆசிரியராகி இன்னும் பலரை சமயவகுப்பு ஆசிரியர்களாக உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக என்ன ஆகும்னா, தயவு செய்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீங்க ஒரு அரசாங்க வேலை கிடைச்சு மாசம் ₹1,00,000 சம்பளமா வாங்கினாலும், அதை கொண்டு வங்கியில கொண்டு போட்டாலும், அதை நீங்க கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியுமா? முடியாது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கான. எவ்வளவு சம்பாதிச்சு வச்சாலும் கொண்டு போக முடியாது. சில வேளை கடவுள் நமக்கு மட்டும் சிறப்பு அனுமதி கொடுத்து கொண்டு போலான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கொண்டு போயிருவீங்களாக்கும். சொந்தக்காரங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கண்ணன் எழுப்பி நிற்கிறார் முடிக்கணும் சொல்லி முடிச்சிடுறேன். பத்தாந்து திடீர்னு இறந்துட்டாங்க. ஐயோ போயிட்டே அப்படின்னு சொல்லி மனைவி அழுதுட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் அழுதெல்லாம் முடிச்சு உடம்பை எடுக்கணும். உடம்பை எடுக்கணும்னு பிணம் தானே இல்லையா? ஊரெல்லாம் கூடி அழுதுட்டு பேர் நீங்கி பிணம் என்று பேரிட்டு சூட்டு காட்டு கொட்டு போய் சுட்டு நீரின் மொழி நினைப்பொழிந்தாரே. அப்படிதான் இவங்க அவங்க போய் அழுது எல்லாம் எடுக்க அவங்க போகும்போது எல்லாம் நகையெல்லாம் உருவிடுவாங்க, எல்லாம் போட்டு அனுப்புவாங்க, எல்லாம் உருவிடுவாங்க. பார்த்தாச்சுன்னா கொஞ்ச நேரம் ஆனையில உடம்பு கொஞ்சம் பருத்துடுச்சு. இறந்தப்புறம் அப்படி ஆகும் சொல்லுவாங்க. போதும், அனுபவம் இருக்காது. ஒரு மோதிரம் கலந்தது. மோதிர காலத்தை வரல, மோதிரத்தை எடுக்க முடியல. அப்போ பக்கத்துல இருந்து ஒருத்தாள் சொன்னாரு, யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வா, அந்த மோதிரத்தை வெட்டி எடுத்துருவோம் அப்படின்னாரு. இந்த மனைவிக்கு காதல இது விழுந்துடுச்சு. அவ அழுதுட்டே இருக்கா. ஐயோ நான் முன்னாடி போயிருக்க கூடாதா, நீ போனோன்னு எல்லாம் போச்சே, எல்லாம் போச்சே, எல்லாம் போய் நீ இருந்தாலாவது இப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இவ காதல விழுந்துட்டு மோதிரத்தை வெட்டி எடுக்க சொல்றாங்க. அவ உடனே அழுகையோட சொல்றா, மோதிரத்தை விட்டாங்க MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஒரு ஆளை சேர்த்து விட்டோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன்ல கொஞ்சம் நமக்கு வரும். அவங்க 2 பேரை சேர்த்து விட்டாங்கன்னா அவங்க கமிஷன் அங்கேயும் தூங்கி இங்கேயும் கொஞ்சம் வரும். அதே மாதிரி நீங்க எத்தனை பேரை சமய பாசிரியரா சேர்க்கிறீங்களோ அவங்க புண்ணியத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து. அதனால இந்த ஏடிஎம் கார்டு நல்ல அப்படி அதிகமா சேமிக்க முடியும். அதனால நிறைய பேரை முதல்ல நாம சமய பாசிரியராகவும் நாம் வழக்கமா சொல்றது உண்டு, எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த உறுதிமொழி எடுக்க முடிச்சுக்கோமா? சரி, நாம ஒவ்வொருவரும் முதல்ல சொல்லியிருக்காங்க, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னது அந்த காலம். நாம புதுசா சொல்லும், சமய வகுப்பு உள்ள ஊரில் தான் குடியிருப்போம். சொல்லுமா? இல்ல சத்தமா சொல்லுங்க, சமய வகுப்பு உள்ள ஊரில் தான் குடியிருப்போம். சமய வகுப்பு உள்ள ஊரில் தான் குடியிருப்போம். ஒரு ஊருக்கு போறீங்க, சமய வகுப்பு இல்லை, என்ன பண்ணுவீங்க? வெட்டியை தூக்கிட்டு சமயப்புள்ள ஊருக்கு போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சமயப்பு உருவாக்குவீங்க. சமயப்பு உருவாக்கணும்னா என்ன ஆகணும்? முதல்ல நாம ஆசிரியர் ஆகணும். அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் சமயப்பு ஆசிரியராகவும், நாங்கள் ஒவ்வொருவரும் சமயப்பு ஆசிரியராகவும். 3வது இருக்கு, இது இருக்கு, உறுதிமொழி எடுக்க முடியும்னா எடுக்க, மற்றவங்க விட்டுறலாம். தொடக்க நிலையாவது தேறியவர்களை மட்டும்தான் திருமணம் செய்வேன்.
சரி, முடிஞ்சா எடுத்துக்கு, இல்லாட்டா விட்டுங்க. இந்த ரெண்டையும் வச்சுக்கோங்க. சமயம் உள்ளவர் தான் குடியிருப்போம், சமயம் ஆசிரியர் ஆகும்.